ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு another day of Eka Voyage. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ரூட் வேர்ட். லோக்யூ அப்படின்றது லோக்வி அப்படின்ற ஒரு லட்டின் வேர்ட்ல இருந்து டிரைவான ஒரு வேர்ட். இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டு டாக் அல்லது டு ஸ்பீக், பேசுறது அப்படின்னு அர்த்தம். லோக்யூ அப்படின்னு சொன்னால் லட்டின்ல வந்து டு டாக் அல்லது டு ஸ்பீக், பேசுறது அப்படின்னு அர்த்தம். இதை ரூட் வேர்டை வச்சு எலோக்வெண்ட், லொக்வேஷியஸ், கொலோக்கியல், வென்ட்ரிலோக்விஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வேர்ட்ஸ் இன்னைக்கு லேர்ன் பண்ண போகிறோம். இந்த எல்லா வேர்ட்ஸ்லையுமே லோக்யூ 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 அப்படின்னு சொல்லி இந்த ரூட் வேர்ட் வந்துட்டு என்னன்னா இருக்கு இல்லையா. ஸோ இதோட மீனிங்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். லோக்யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசுறது, டு ஸ்பீக் ஆர் டு டாக் அப்படின்னு அர்த்தம். இதே எலக்வெண்ட் அப்படின்னு சொன்னா சொற்பொழிவு ஆற்றல் மிக்க, அதாவது ஹியாஸ் த கிஃப்ட் ஆஃப் த கேப், அவன் நல்லா பேசுவான் அப்படின்னு சொல்றதுதான் வந்து எலக்வெண்ட் அப்படின்னு அர்த்தம். இதுக்கான இடியம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிஃப்ட் ஆஃப் தி கேப். ஒருத்தர் நல்லா பேசுறான் அப்படின்னா அந்த இதை வந்துட்டு கிஃப்ட் ஆஃப் த கேப் அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ்டரியில நிறைய பர்சனாலிட்டி இருக்காங்க, நல்ல சொற்பொழிவு திறன் மிக்க நிறைய பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. இப்போ அட் ப்ரெசென்ட்ல சசி தரூர், அவர் போன எல்லா இன்டர்வியூமே ஹி யூஸ் டு ராக், நல்லா பேசுவார். ஸோ அவர்லாம் வந்து ஒரு எலக்வெண்ட் பர்சனாலிட்டி. லோக்யூ அப்படின்னா பேசுறது, இதே எலக்வெண்ட் அப்படின்னா சொற்பொழிவு திறன் மிக்க, ரொம்ப அழகா அருமையா சொன்ன அந்த கருத்தை அவங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறது எலக்வெண்ட். இதே லொக்வேஷியஸ்னா என்ன அர்த்தம்? குரூப் 2ல கேரலஸ் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து மெயின்ஸ்ல வந்து நமக்கு வெக்காபுலரியில சினானிம்ஸா கேட்டிருந்தாங்க. அதுவும் லொக்வேஷியஸும் ஒரே அர்த்தம் தான், விச் மீன்ஸ் டாக்கட்டிவா, தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கிறது தான் லொக்வேஷியஸ் அல்லது கேரலஸ் அப்படின்னு அர்த்தம். இதே கொலோக்கியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேச்சு வழக்குல இருக்கிறது தான் கொலோக்கியல். ஓகே, இப்போ வந்துட்டு தாங்க அப்படின்னு சொல்றோம், அப்பனா அதுக்கு தாருங்கள்னு அர்த்தம். தமிழ்ல வாங்கன்னு சொல்றோம், அது வாங்குறதுன்னு அர்த்தம் இல்ல, வாருங்கள்னு அர்த்தம். ஸோ என்னதான் டிஃப்ரெண்ட் வேர்டு நம்ம யூஸ் பண்ணாலும் அதுக்கான மீனிங் வந்துட்டு நம்ம குரூப்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த மீனிங் புரியும். அந்த மாதிரி இருக்கிற டேர்ம்ஸ் பேச்சு வழக்கு தான் வந்துட்டு கொலோக்கியல். இப்போ இருக்கிற ஜென்சி டேர்ம்ஸை பார்த்தோம்னா இந்த லோல், லாஃப் அவுட் லவுடு, பிஆர்பி, பி ரைட் பேக், ஓஎம்ஜி, ஓ மை காட், இதுலுமே வந்துட்டு கொலோக்கியல் டேர்ம் தான். விச் மீன்ஸ் நான் டெக்ஸ்ட் பண்ணும்போதோ பேசும்போதோ ஓஎம்ஜின்னு சொல்றேன்னா ஓஎம்ஜின்ற வார்த்தைக்கான அப்ரிவேஷன் அவங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த மாதிரி கான்வர்சேஷனிஸ்டா பேச்சு வழக்குல இருக்கிறது தான் கொலோக்கியல் அப்படின்னு அர்த்தம். இதே வென்ட்ரிலோக்விஸ்ட் அப்படின்னா கையில ஒரு பொம்மை வச்சுப்பாங்க, அந்த பொம்மையோட வாய் மட்டும் மூவ் ஆகும், மவுத்தையும் மூவ் பண்ணாம பேசுவாங்க. இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றவங்க தான் வந்து வென்ட்ரிலோக்விஸ்ட். இவங்க மவுத்தை மூவ் பண்ணாம they will make a sound, ஆனா அந்த டாய் பேசுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து வென்ட்ரிலோக்விஸ்ட். அப்படி பண்றதுக்கான பேர் வந்துட்டு வென்ட்ரிலோக்விசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோக்யூ அப்படின்ற வேர்டுக்கு ஒரு ரூட் வேர்டை சூஸ் பண்ணி அதுல இருந்து 4 ரெக்கார்ட்ஸ் வந்து கத்துக்கிட்டோம். இந்த 4 வேர்ட்ஸுமே இதுக்கு முன்னாடி பேங்கிங்லையும் எஸ்எஸ்சிலையும் குரூப்லையும் கேட்ட முக்கியமான வேர்ட்ஸ். So that's it for today. Thank you.